பொதுவா விருது வழங்குற விழாவுல எக்கச்சக்கமா மாட்டிக்கிற நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ரீசென்ட்டா விருது வழங்குற நிகழ்ச்சியில பாரதி ராஜா எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரு. சுஹாசினி மேடையில இருக்கும்போது நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கினவங்க சுஹாசினி கிட்ட பாரதி ராஜாக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சுஹாசினி பாரதி ராஜாக்கு பிடிச்ச ஹீரோயின் ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா மேடையில வந்து நிக்கும்போது, நீங்க ஹீரோயின்கள அடிப்பீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. ஹீரோயின்கள நான் அடிக்க மாட்டேன், செல்லமா தட்டி குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அத தொடர்ந்து சுஹாசினி, ஹீரோயின்கள் நல்லா நடிச்சாங்க அப்படின்னா பாரதி ராஜா திட்டக்கூட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. பொதுவாவே பாரதி ராஜா கொஞ்சம் கோவக்காரர், எல்லாருக்குமே தெரியும். செட்ல பயங்கரமா கோவப்படுவாரு அந்த சீனை ஒழுங்கா நடிக்கல அப்படின்னா. அதுக்காக அவரு ஹீரோயின், ஹீரோ யாரையுமே பார்க்காம அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. அத நேருக்கு நேரா வந்து மேடையில கேட்டதும் இப்படி சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஆனாலும் 80கள்ல இருந்த ஹீரோ ஹீரோயின்கள் எல்லாருமே பாரதி ராஜா கையில திட்டு வாங்கணும், அடி வாங்கணும்னாக்கா அவங்களுக்கு அது பெரிய பாக்கியம். கொட்டு வாங்கினாலும் அது மோதிர கையால வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாரக மந்திரம்.